வெளியானது எக்ஸிட் போல் முடிவுகள். தமிழகத்தின் மொத்த தொகுதிகளையும் அள்ளி திமுக சாதனை, அதிர்ச்சியில் எதிர்க்கட்சிகள். அதாவது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடந்து முடிந்துள்ள நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் நேற்று வெளியானது. தமிழ்நாட்டில் எந்த கட்சி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்ற கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுள்ளது ஏபிபிசி ஓட்டர். அந்த வகையில் முதல் கட்டமாக கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்ற முடிவுகளை வெளியிட்டுள்ளது ஏபிபி. குறிப்பாக ஏபிபிசி ஓட்டர் எடுத்த கருத்து கணிப்பின்படி தமிழ்நாட்டில் 37 முதல் 39 தொகுதிகள் வரை திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 0 முதல் 1 தொகுதிகளை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநிலத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக 0 முதல் 1 தொகுதியில் மட்டும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக ஏபிபிசி ஓட்டர் கணித்துள்ளது. மேலும் வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் 46.3% வாக்குகளை இந்தியா கூட்டணி பெறும் என்றும் 21% வாக்குகளை அதிமுக கூட்டணி பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18.9% வாக்குகள் பெறும் என்றும் மற்ற கட்சிகளுக்கு 13.8% வாக்குகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் முந்தைய 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தேனி லோக்சபா தொகுதியை தவிர்த்து மற்ற அனைத்து தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி அபார வெற்றி பெற்றது. தேனியில் அதிமுகவின் ஓபி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். அப்போது பாஜகவும் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கிளீன் ஸ்வீப் அடிக்கக்கூடும். இல்லாவிட்டால் அதிகபட்சம் பாஜகவும் அதிமுகவும் தலா 1 இடங்களை பெறக்கூடும் என ஏபிபிசி ஓட்டர் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை அறிவித்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் ஜூன் 4ஆம் தேதிக்கு முன்பாகவே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்தில் திமுக மொத்த தொகுதிகளையும் அள்ளுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும், குறிப்பாக 3 தொகுதிகள் இழுபறியில் நீடித்தாலும் திமுகவே இறுதியில் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கருத்து கணிப்புகள் வெளிவந்து எதிர்க்கட்சிகளை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.